நம்ம நினச்ச உடனே இவரை பார்க்க முடியாது. அவர் நினச்சா தான் நம்மள பார்க்க முடியும் அப்படின்றது வந்து எனக்கு ரொம்ப நாளுக்கு அப்புறம் இப்ப தான் புரிஞ்சுது. ஏன்னா இப்ப தான் வந்து நான் என்னால பார்க்க முடிஞ்சுது அவர. இவ்ளோ பிரம்மாண்டமான சிலைய ஃபர்ஸ்ட் டைம் நான் வாழ்க்கையில பார்க்குறேன். அதுவும் முருகன் சிலைய பார்க்கும்போது அவ்ளோ ஆசையா இருந்தது. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஹாய் மக்களே! நம்ம என்னதான் பிளான் பண்ணாலும், நம்ம பிளான் பண்ண இடத்துக்கு நம்மளால போக முடியாது. அது மாதிரி தான் கோவிலும். கோவில் வந்து நம்ம நெனச்ச உடனே எப்பயுமே போயிட முடியாது. இந்த கோவில் அப்படிதான் நான் ரொம்ப நாள் ஆசைப்பட்டேன். பட் இப்ப தான் என்னால வர முடிஞ்சுது. இந்த கோவில்ல வந்து நெறைய சீக்ரெட் இருக்கு. அந்த சீக்ரெட் நான் என்ன அப்படின்றத இந்த வீடியோ எண்டுக்குள்ள நான் உங்களுக்கு சொல்றேன். கண்டிப்பா என்னோட வீடியோ ஃபுல்லா பாருங்க. வாங்க. நாங்க வீட்லேருந்து கிளம்பும்போதே செம்ம ரெயின்ல தான் வந்தோம். பட் கோயிலுக்கு போணும் அப்படின்ற ஆசையில வந்து பரவால்ல போயிரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோம். எங்க வீட்டுக்கும் இந்த கோயிலுக்கும் வந்து 14 கிலோமீட்டர் தூரம் தான். பட் எங்களால வந்து அவ்வளோ சீக்கிரம் இந்த கோயிலுக்கு வர முடியல. ஏதாவது ஒரு தடங்கல் இருந்துகிட்டே இருந்தது. கோவில் ஸ்டார்ட்டிங்லேயே தகதகன்னு நம்ம முருகன் தெரிகிறாரு. அவ்வளோ ஆசையாக இருந்தது அவரை பார்க்கும்போது. கிட்ட போக 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 அவ்வளோ ஹைட்டாக எப்படி சொல்லணும்னு தெரியல. நம்ம டிவிலலாம் பார்த்துருப்போம். நிறைய சாமி வந்து ஹைட்டாக திடீர்னு போவாங்க இல்லையா? அந்த மாதிரிலாம் நான் வந்து கிட்ட போய் நின்று பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ ஆசையாக இருந்தது. இது முருகன் கோவில் மட்டும் இல்லைங்க. இந்த கோயிலில் எல்லா சாமியுமே இருக்காங்க. பெருமாள், அதுக்கப்புறம் வந்து அம்மன் இருக்காங்க, காளி அம்மன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா விஷ்ணு இருக்காங்க, ஆஞ்சநேயர் இருக்காங்க, நம்ம பிள்ளையார் இருக்காங்க. இன்னும் சொல்லிக்கிட்டே போகலாம். உங்களுக்கு என்னென்ன சாமியெல்லாம் பார்க்கணுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அது எல்லாத்தையும் இந்த ஒரே கோயிலில் நம்மளால் பார்க்க முடியும். ஒன்று ஒன்றா நான் காட்டுறேன். இவ்வளோ பெரிய கோயிலில் ஒரு சீக்ரெட் பிளேஸ் இருக்குது. அந்த பிளேஸ் என்ன அப்படின்றத நான் இந்த வீடியோ எண்டுக்குள்ளே சொல்கிறேன். கண்டிப்பாக என்னோடய வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நாங்கள் ஆஃப்டர்நூனுக்கு மேலே தான் போனோம். ஸோ நடை இன்னும் திறக்கல. நிறையா வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. நாங்கள் ஃபஸ்ட்டு பிள்ளையாரை பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தோம். இது பிள்ளையார் கோயில். தெரியுதா இல்லையா பிள்ளையார்? நாங்கள் ஆஃப்டர்நூன் வந்ததுனால கூட்டம் பெருசாக இல்லை. பட் போக போக கூட்டம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நிறைய டூரிஸ்ட் நாங்கள் பார்த்தோம். கோவில் மண்டபம் பின்னாடி நாங்கள் போயிட்டுருக்கோம். அங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து நேச்சுரலாகவே இருக்க மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு. இவங்க பார்த்தீங்கன்னா காமாட்சி அம்மன். அடுத்து பார்க்குறது பார்த்தீங்கன்னா சிவன் டெம்பிள். நம்ம பிள்ளையார் கோயிலுக்கு பக்கத்துலேயே வந்து ஸ்டெப்ஸ் மாதிரி போகுது. அங்கே தான் வந்து இப்போ சிவன் டெம்பிளும் இருக்குது. ஆமாம். சாமியை பார்த்துட்டு வெளியில் வந்தாச்சு. இப்போ அடுத்து வந்து நம்ம முருகனை பார்க்க தான் மேலே போகணும். அதுக்கு முன்னாடி இந்த புறா கூட கொஞ்ச நேரம் விளையாடிட்டு போகலாம். என் பொண்ணும் ரொம்பவே ஆசையாக இருந்தா அந்த புறாவை பார்க்கும்போது. அந்த புறாக்களுமே வந்து பயப்படலாம் இல்லை. நம்மக்கிட்ட வந்து அவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக நிற்கிது. நம்ம கையை நீட்டினோம் அப்படின்னா நம்ம ஃபுட்டு தான் கொடுக்க வரோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு எட்டி எட்டி பார்த்துட்ருக்கோம். தூரம் வந்துட்டு இந்த பட்டு கேவ்ஸ் முன்னாடி ஃபோட்டோ எடுக்காமல் இருந்தேன் எப்படின்னு சொல்லிட்டு நானே என் ஹஸ்பண்டும் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம். சரி பக்கத்துலேயே வந்து இளநீர் கடை இருந்துச்சு. அந்த இளநீரையும் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். இளநீரோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 15 ரிங்கிட்டு. நம்ம ஊர் காசுக்கு 330 கிட்ட வரும். இந்த மலை மேலே ஏறணும். அந்த மலையை கொஞ்சம் பாருங்க. ரொம்ப கஷ்டப்படுவேன். இத்தனை படி எப்படி ஏற போறியோ தெரியல. வா ஏறி தானே ஆகணும். என்ன பண்ணுறது? எவ்வளோ ஹைட்டில் இருக்காங்க. நமக்கு ஒரு வணக்கத்தை போட்டுட்டு படி ஏற ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் வந்துட்டோம். பாப்பா வச்சுட்டு எப்படி படி ஏற போகிறோம் அப்படின்றது மட்டும்தான் நாங்கள் யோசித்தோம். பட் பாப்பா ரொம்பவே கோஆப்ரேட் பண்ணாங்க. அவங்களும் வந்து கொஞ்சம் கொஞ்சம் நடந்தாங்க. அது எங்களுக்கு கொஞ்சம் வந்து ஃப்ரீயாக இருந்தது. ஏன்னா ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும். இது நார்மல் படி மாதிரி இல்லாமல் நம்ம ஒரு பாதம் தான் வைக்க முடியும். அந்த அளவுக்கு தான் இருக்கும். இது இவ்வளோ கூட்டமாக இருக்கும்போது நம்மளால இந்த படி வந்து ஏற முடியுமா குழந்தைங்கள வச்சுட்டு அப்படின்றது கஷ்டம்தான்.
தைப்பூசத்துக்குலாம் நாங்கள் வரணும்னு பிளான் பண்ணியிருக்கோம். பட் எப்படி பாப்பா வச்சுட்டு ஏற போகிறோம் அப்படின்னு தான் யோசிச்சுட்ருக்கோம். இருந்து பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருந்தது. வியூவுமே சரி, நம்ம முருகனோட சிலை வந்து அவ்வளோ ஹைட்டில் இருக்கும்போது அதை பார்க்கும்போது இன்னும் பாதி தூரம் போனோம். பட் இருந்தாலும் நாங்கள் போகிற வழியெல்லாம் இந்த குரங்கு ராஜா வேற தொல்லை பண்ணிக்கிட்டே வந்தாங்க. எதையாவது நம்ம கொண்டு போகிறோம் அப்படின்னா அதை பிடுங்கிறதுக்குன்னே வெயிட் பண்ணோம். ஹேண்ட்பேக் மாதிரி இல்லாமல் ஷோல்டர் பேக் மாதிரி இருந்தால் தான் பெஸ்ட்டு. பார்த்தீங்கன்னா இடும்பன் சிலை வச்சுருப்பாங்க. நம்ம எல்லா கோயிலுமே பார்க்க முடியாது. பட் இந்த கோயிலை நான் பார்த்துருக்கேன். ஃபஸ்ட் டைம் நான் இடும்பனை வந்து இந்த கோயிலில் தான் பார்த்தேன். அதுக்கப்புறம் கீழே நாங்கள் எதுவும் வாங்கலை. மேலே தான் பூஜைக்கு தேவையான பொருள் எல்லாமே நாங்கள் வாங்கினோம். பட்டுக்கேவ்ஸ் முருகன் கோவிலோட சிறப்பே வந்து இங்கே இருக்க வேல் தான். ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த கோயிலில் வந்து மூலவர் அப்படின்னு பார்க்கும்போது இந்த வேலை தான் வச்சு சாமியாக கும்பிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து முருகன் சிலையை பக்கத்தில் வச்சு வழிபட ஆரம்பித்தாங்க. இங்கே முருகனை பார்க்க வர்றதுக்கு சீக்ரெட் பிளேஸ்னு ஒன்று இருக்குது, டார்க் கேவ்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக அந்த இதை வந்து இப்போ மூடி வச்சுருக்காங்க. அதனால் எங்களால் அங்கே போக முடியலை. முருகனை பார்க்க வெள்ளி ரதம், ஏன்னா இதில் தான் தேர் கொண்டு போவாங்க முருகனை. ஃபைனலாக நம்ம முருகனை பார்த்தாச்சு. குட்டி முருகன் அழகாக இருந்தார். அவங்களுக்கு அலங்காரம் பண்ணி மேலேயும் வச்சுருந்தாங்க ஃபுல்லாக. அப்படியே தங்க குகைக்குள்ளே வந்து நம்ம முருகன் வந்து ஜொலிக்கிற மாதிரி இருந்தது. அது நம்ம வந்து இப்போ நான் உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன். பட் அது எனக்கு நேரில் பார்க்கும்போது அவ்வளோ அழகாக அங்கேருந்து எனக்கு வரவே வந்து மனசே இல்லை. என் பொண்ணுக்கும் முருகனுக்கும் நிறையவே கனெக்ஷன் இருக்குது. ஏன்னா என் பொண்ணை வந்து நான் முருகனுக்கு வந்து தத்து கொடுத்துருக்கேன். பாப்பாவுக்கு ஜாதகத்தில் வந்து நிறையா ஆபத்து இருக்குது அப்படின்னு சொன்னதுனால முருகனுக்கு வந்து கற்றுக் கொடுக்க சொன்னாங்க. மேலே அவளை முருகன் பார்த்துப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து முருகன் காலில் வந்து விழுந்து அவளை வந்து நாங்கள் தத்து கொடுத்துட்டோம். மயில முருகன் கோயிலில் தான் நாங்கள் பாப்பாவை தத்து கொடுத்தோம். ராஜ அலங்காரத்தில் இருக்காங்க இல்லையா, இவங்கள தான் வந்து தேரில் வந்து கொண்டு போவாங்க. தான் நம்ம வீட்டில் செஞ்சாலும் கோவில் பிரசாதத்துக்கு ஈடாகாதுங்க. நம்மளே வந்து பிரசாதத்தை கொஞ்சம் எடுத்துக்கலாம். உட்காந்து கொஞ்சம் நாங்கள் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து முருகன் வந்து மேலே வந்து ஸ்டெப்ஸ் ஏறி போனால் வள்ளி தேவயானையோடு இருப்பாங்க. அதையும் நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் மேலே போயிட்டுருக்கோம். இங்கே வந்து முருகன் தம்பதியோடு இருக்க கோலத்தையும் வந்து நாங்கள் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு சரி ஓகே கீழே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிற வழியிலே நமக்கு வந்து என்ட்ரன்ஸில் வந்து இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் சேல் பண்ணிகிட்ருப்பாங்க. இந்த ஷாப் வந்து நாங்கள் வர வழியிலே நமக்கு இருக்கும். நம்ம இப்போ வந்து டூரிஸ்ட்டாக வரோம் அப்படின்னா நமக்கு ஏதாவது இந்தியாவுக்கு வாங்கிட்டு போகணும் மலேசியாவிலேருந்து அப்படின்னு நினைப்பாங்க இல்லையா. ஸோ அவங்களுக்காக தான் இது. நாங்கள் எங்கள் வீட்டில் வந்து ஒரு முருகன் சிலை வச்சுருக்கோம். அது நாங்கள் இங்கே தான் வாங்கினோம். கோவிலில் பிரசாதம் கொடுப்பாங்க இல்லையா, அதை வழிப்பறி பண்ணி இவர் தான் சாப்பிட்றாரு. இதை பாருங்களேன், ஒருத்தவங்க கையில் இருந்தது போல் அதை வெடுக்குன்னு பிடிங்கி அதை ஃபுல்லாக சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஓட்டமாக ஓடிட்டாங்க. ஸோ கோவில் போகும்போது எல்லோரும் வந்து ஜாக்கிரதையாக இருக்கணும். வேண்டிய மாம்பழத்தை கணபதிக்கு வாட்டர் பாக்கெட்ஸ்லாம் இருக்கும்ல, செடி, அப்புறம் கொஞ்சம் நீர் உரியக்கூடிய தண்ணிக்குள்ளே வந்த மண் இல்லையா, இந்த பாறையும் கொஞ்சம் உறிஞ்சி வச்சு நம்ம வீட்டில் செவரு ஓதங்க வர மாதிரி.
ஒரு வழியாக சாமியெல்லாம் பார்த்தாச்சு. பார்த்துட்டு இப்போ வந்து நம்ம ஸ்டெப்ஸில் இறங்குறோம். ஏறும்போது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பட் வந்து முருகனை நினச்சிட்டே ஏறியாச்சு. இப்போ இறங்கும்போது அந்த டயர்ட்னஸோடு அப்படியே இறங்குறோம். ஃபுல்லாக வந்து இது உள்ளே நீங்கள் வரணும் அப்படின்னா லிஃப்ட்டு அந்த மாதிரிலாம் கிடையாது. ஸ்டெப்ஸ் ஏறி தான் ஆகணும். ஏன்னா எல்லாருமே எல்லா இடத்துக்கும் போகிறதுனாலுமே ஸ்டெப்ஸில் போகிற மாதிரி தான் இருக்கும். ஓகே, இது பக்கத்துலேயே வந்து பூங்கா மாதிரி ஒன்று வச்சுருந்தாங்க. இது வந்து ஆர்டிஃபிஷியலாக க்ரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. நம்ம மேலே இருந்து பார்த்தோம் இல்லையா, அருவி கொட்டுற மாதிரி, அது எல்லாமே வந்து ஆர்டிஃபிஷியல் அப்படின்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்ட் சொன்னாங்க. யானை. சிலையா? ஆமாம். கண்ணு தெரியல சுத்தமா. மீனா? ஐயோ சூப்பர். செமையா இருக்கு. ஸ்பாட்டில் இது முக்கியமான இடம் மலேசியாவில். ஸோ நாங்களும் இங்கே வந்ததில் ரொம்ப சந்தோஷப்படுறோம். போகிற வழியில் வந்து நம்ம முருகனை பார்த்தோம். இப்போ ரிட்டர்ன் வீட்டுக்கு போகிற வழியில் நம்ம வந்து பெருமாள் கோயில், அதுக்கப்புறம் அது பக்கத்துலேயே வந்து விஷ்ணு கோயில், அதுக்கப்புறம் ஆஞ்சநேயர் கோயில் எல்லாமே இருக்குது. பட் நாங்கள் உள்ளே போகல, வெளியிலேருந்து ஜஸ்ட் பார்த்தோம். ஏன்னா ஆல்ரெடி டைம் ஆகிடுச்சு அப்படின்றதுனால நாங்கள் வந்து நெக்ஸ்ட் டைம் வந்தால் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். விஷ்ணு கோயில் போகிறதுக்கு மட்டும் உள்ள என்ட்ரன்ஸில் வந்து அமௌண்ட் கட்டணும் அப்படின்னு நினைக்கிறேன். தைப்பூசத்துக்கு வந்து நான் முருகன் கோயில் எப்படி இருக்கும் அப்படின்றத நான் போடுறேன். என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.